சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. ஒரே ஒரு காதல் மட்டும்தான் என்றைக்குமே ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த காதல் நம்மளை ரொம்ப மனுஷனாக மாற்றிருக்கும். அந்த காதல் நம்மளுக்குள்ளே இருக்க தாய்மையை உணர்த்திருக்கும். அந்த காதல் வாழ்க்கையுடைய மீனிங்கை வந்து அப்படியே கண் முன்னால் காட்டியிருக்கும். அந்த காதல்னு ஒரு காதல் தான் நடக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு ஆணும் ஒரு 100 பெண்களை காதலிக்கிறான். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு 100 ஆண்களை காதலிக்கிறான். ஆனால் அந்த காதலை அவளால் வெளிப்படுத்தவே முடியவில்லை. பர்சனலாக உங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் வந்து இது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கேட்டு என்னுடைய பர்சனல் லைஃப்பை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணீங்கன்னா அதனால் கொண்டு வர முடியாதனால. ஏன்னா நானும் நிறைய பெண்களை காதலிச்சிருக்கேன், நிறைய பெண்கள் என்னை காதலிச்சிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு காதல் மட்டும்தான் என்றைக்குமே ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு காதல். அந்த காதல் என்னன்னு கேட்டால் வந்து அது ஒரு பல ஆண்டுகள் அந்த காதல் இருக்கும். அந்த பல ஆண்டுகள் காதலில் நம்ம ரொம்ப எவால்வ் ஆகிருப்போம். எவ்வளோ எவால்வ் ஆகிருப்போம்னா வந்து ரொம்ப அந்த காதல் நம்மளை ரொம்ப மனுஷனாக மாற்றிருக்கும். அந்த காதல் நம்மளுக்குள்ளே இருக்க தாய்மையை உணர்த்தியிருக்கும். அந்த காதல் வாழ்க்கையுடைய மீனிங்கை வந்து அப்படியே கண் முன்னால் காட்டியிருக்கும். அந்த காதல்னு ஒரு காதல் தான் நடக்குது. எல்லா காதல்களையும் காமம் எப்பயுமே ப்ரொடாமினண்ட்டாக காமத்தோடு கலந்தது தான் காதல். ஒரு பெண்ணை ஒருத்தனுக்கு பிடிக்குது, ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு பிடிக்குதுன்னா பிடித்தல் தான். அந்த பிடித்தல் வந்து அவங்களுடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், அவங்களுடைய கிரேஸு, இல்லைடா அவங்களுடைய மூமெண்ட்டு, அல்லது ஏதோ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஏதோ அவங்க சிரித்தது, ஏதோ சம்திங் வி லைக் இட். எனிதிங் வி லைக் இட் த்ரூ அவர் ஐஸ் ஆர் த்ரூ அவர் இயர்ஸ் ஆர் த்ரூ அவர் some of my 5 senses. It is also mixed with lust. ஆனால் நம்ம லஸ்ட்டை வந்து நம்ம சமூகம் வந்து ரொம்ப ஒரு கோரமாக பார்க்குற மாதிரி ஒரு அப்படி கிடையாது. ஆக்சுவலாக காமசூத்திரத்தை எழுதின உலக இலக்கியத்தில் காமசூத்திரத்தை எழுதின இந்தியா தான் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஆனாலும் அந்த காதலில் காமம் எப்பயுமே கலந்துருக்கு. ஆனால் ஒரு நல்ல அந்த நான் சொன்ன அந்த ஒன் லவ், அந்த லவ்வில் வந்து அந்த காமம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பின்னாடி போகுது. அந்த காதல் கருணை வருது. அந்த காதலில் கம்பேஷன் வருது. அந்த காதலில் வந்து ஒரு பெரிய அழகு வருது. ஸோ அந்த மாதிரி காதல் வந்து ஒரு காதல் எனக்கு லைஃப்பில் இருந்திருக்கு. என் மகள்கிட்ட அதை சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு காதல் நீ பண்ணணுமா உன் லைஃப்பில்? அந்த ஒரு மனிதனை கண்டுபிடி. அந்த மனிதனோட சேர்ந்து வாழணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த மனிதனோட வாழ்க்கையை ஒரு 50 வருஷம் மனைவியை கழிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில ஆண்டுகள் அந்த மனிதனை அப்படி காதலி. அந்த லவ் அந்த ஆண்டுகள், உன்னை புதுப்பிச்சுக்கிட்ட அந்த ஆண்டுகள், உன்னை மாற்றின அந்த மனிதன், உன்னுடைய மாற்றம் வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருக்கும். அது ஒரு பெரிய கிஃப்ட். நான் என்னுடைய காதலிக்கு அதான் சொல்லுவேன். என்னை விட்டு பிரிஞ்சு போனாங்க. பட் ஆனால் அவங்க கொடுத்த இந்த கிஃப்ட் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். அவங்க என்னை எப்படி வாழ்க்கையை பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் நான் அந்த இதுலேருந்து வாழ்ந்துகிட்டே இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை அவங்க பிரிஞ்சு போனது. பிரியும்போது வலி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து சுகமாக தான் இருக்குது. அந்த சுகம் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு காதல், அந்த காதல் தான் நான் இப்போ பேசுகிறது ஆக்சுவலாக. அதை நான் ரொம்ப டெப்த்தாக நான் உங்களுக்கு பேச முடியாது. இதுக்கு மேலே டெப்த்தாக பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. தோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட், பட் யூ மேட் மீ டாக் அபவுட் தட் அண்ட் ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் தட். இதுதான் ஒரு காதல். ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க காதல் வந்து. எனக்கு சில டைம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மதம் விட்டு மதம் மாறினவுடனே ஒரு அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைங்களை கொல்றது, ஜாதி விட்டு ஜாதி மாறினோடனே அப்பா அம்மாவே அந்த குழந்தைகளை கொல்றது ரொம்ப பாவமாக இருக்கும், ரொம்ப பரிதாபமாக இருக்கும் ஆக்சுவலாக. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு ஆணும் ஒரு 100 பெண்களை காதலிக்கிறான். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு 100 ஆண்களை காதலிக்கிறாள். ஆனால் அந்த காதலை அவளால் வெளிப்படுத்தவே முடியவில்லை. அம்மாவுக்கு முன்னால் வெளிப்படுத்த முடியல, தன்னுடைய சமூகத்துக்கு முன்னால் வெளிப்படுத்த முடியல, தன்னுடைய மதம் சார்ந்த மனிதர்களோட வெளிப்படுத்த முடியல, தன்னுடைய தங்கச்சிக்கு அண்ணன் பக்கத்தில் வெளிப்படுத்த முடியல, ஏன் தனக்கே கூட அவள் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. இதுதான் சத்தியம். அப்புறம் ஒரு பெண் போகிறா, ஒரு ஆணுக்கு அவள் எக்ஸ்ட்ராடனரி கிரேஸ்ஃபுல்லான ஒரு கேர்ள், அவளை பார்த்து காதல் வயப்படனா அவன் ஒரு பட்ட மரம். ஒரு அழகான ஆண்மையான ரொம்ப ஜென்டிலான ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு மேன் போகும்போது ஒரு பெண் அவனை பார்த்து காதல் படலைன்னா அவள் ஒரு பட்டு போன மரம். ஆனால் இந்த சமூகம் நம்மளை பட்டு போகுதலையே ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்ளுது. கீழே மண்ணெண்ணெயை ஊற்றுறது, கீழே ஆசிடை ஊற்றுறது, அதாவது தன் குழந்தைகளை பட்டு போக வைத்தல். என்னால் நினச்சி பார்க்க முடியல. நான் வந்து என் மகள் வந்து ஒரு 50 வருடம் பிடிக்காத ஒரு மனிதனோடு, வாய் நாற்றமடிக்கும் ஒரு மனிதனோடு, உடல் நாற்றமடிக்கும் ஒரு மனிதனோடு
ஒரு புத்தகம் படிக்காத ஒரு மனிதனோடு அவள் ஒரு 50 வருஷம் வாழ்கிறது என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. நம்ம குழந்தைகளை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ நம்ம காமம் பண்ணுறோம். குழந்தைகள் பிறந்துடுது, நம்ம உடம்புல இருந்து இன்னொரு அங்கம், அதை எடுத்து நம்ம வளர்க்குறோம். அந்த குழந்தைகளுடைய சந்தோஷம் ஒழுக்கமான சந்தோஷம், நல்ல சந்தோஷம். அதை வந்து நம்ம பரிபூர்ணமாக ஏற்றுக்கணும். ஆக்சுவலாக அந்த 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 சந்தோஷம் வந்து நம்ம கொடுக்கலன்னா, எதுக்கு மலர்கள் பிறக்குது இந்த உலகத்தில்? எதுக்கு தேன் இருக்கு? எதுக்கு மயில் தோகை அவ்வளோ அழகாக இருக்குது? எதுக்கு குழந்தையின் சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்குது? எதுக்கு ஒரு இழந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? உலகம் ஃபுல்லாக இவ்வளவு டேஸ்ட்டாக இவ்வளோ அழகோடு இருக்கும்போது, ஒரு அழகை தேடி நம்ம குழந்தைங்களை போகும்போது, ஒரு கிரேஸை தேடி ஒரு குழந்தைங்களை போகும்போது, ஒரு ஒளியை தேடி குழந்தைங்களை போகும்போது, அது மறுக்கிறது மாதிரி ரொம்ப கொடுமை எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப பரிதாபம். இதெல்லாம் இப்போ நான் இதை யோசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பரிதாபமாக இருக்குது. சார், முன்னாடி இருந்த காதல் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமும் இப்போ இந்த காலத்துல ஜென்சி அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிட்டு அந்த லவ்னு சொன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. புதுசா வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப், நிறைய இருக்கு. பெஞ்சிங் அந்த மாதிரிலாம் இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித நாகரிகம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. 1700களில் ஒரு வேகம். முத கார் கண்டுபிடிக்கும் போது அதாவது நிறைய பேர், அதாவது நல்ல ஞாபகம் இருக்குது. ஏதோ ஒரு படித்தேன், ஒரு ட்ரெயின் வந்துச்சான் ஒரு ஊருக்குள்ள முதல் தடவை. அந்த ஊரில் இருக்கலாம், அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களாம். என்னமோ பெரிய பூச்சி உள்ளே வருது, ஒரு புழு வருதுன்னு நினச்சாங்களாம். ஸோ வேகம் எல்லா காலகட்டத்திலும் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரானரியான ஒரு டெக்னாலஜிக்கல் இனோவேஷனில் வந்த 2 விஷயங்கள், அதாவது எப்படின்னா, கால்குலேஷன் பிகேம் வெரி ஈஸி, கம்ப்யூட்டர். கம்யூனிகேஷன் பிகம் வெரி ஈஸி, தட் இஸ் இன்டர்நெட்டு. இப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ நான் அப்படி சொல்லணே, ஒரு பெண்ணை ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி, 25, 30 வருஷத்துக்கு முந்தி காதலிக்கும் போது அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண் இப்படி நடந்து போயிருப்பா. அவ்வளோதான், உடனே அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிற்போம், ஒரு 4 நாள் நிற்போம், அந்த பொண்ணு வருவான்னு. அந்த பொண்ணு வராமல் கூட போகலாம். ஆனால் நின்ற இடம் ஒரு பெரிய அடையாளம் ஆகிடும். அப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஒரு நாள் பஸ்ஸில் பார்த்துருப்போம். அந்த பஸ்ஸில் ஏறி போய்கிட்டே இருப்போம் ஒரு 10 நாள். இந்த காத்திருத்தல் அப்படின்றது வந்து இன்றைக்கி போயிடுச்சு. காத்திருத்தல் அப்படின்றது வந்து எப்படின்னா அடைகாத்தல். ஒரு குழந்தைய ஒரு தாய் அடகாக்குறான் வயிற்றுக்குள்ள 10 மாதம். யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை ஒரு நாளில் பிறந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் காத்திருக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், மனசு அப்படியே 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 அதிலே இருக்குது, அதிலே லயித்து போய் இருக்கும்போது சுத்தப்படுது. நம்ம இமேஜின் பண்ணுறோம், அவளை நான் எப்படிலாம் பார்த்துக்கணும், அவளை நான் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது. இன்றைக்கி அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு காத்திருத்தல் இல்லாமல் போயிடுச்சு. இது வந்து டெக்னாலஜியுடைய பரிதாபம், டெக்னாலஜியுடைய ஃபேட். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா எக்ஸாம்பிள் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாள் செல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பாருங்களேன். 10 நாள் செல் ஆஃப் பண்ணி வச்சுருங்களேன். உங்கள் காதெல்லாம் நல்லாயிருக்கும், உங்கள் கண்ணு நல்லாயிருக்கும், உங்கள் மொழி அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 மாதம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரே தொடாமல், லேப்டாப்பையோ ஐபேடையோ தொடாமல் நீங்கள் இருங்களேன், ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நெட்டுக்கு போகாமல் இருங்களேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரி இருக்கும் லைஃப். யூ வில் ஸ்பெண்ட் மோர் டைம், தென் யூ வில் நோ தட் யூ ஹேவ் மோர் டைம். இந்த டைம் வந்து அப்படியே இல்லாமே போயிடுச்சு நம்மளுக்கு. இந்த டைம்ன்றது வந்து நம்ம லைஃப்பில் இல்லாமே போயிடுச்சு. அதாவது வி கேனாட் ஸ்பெண்ட் டைம் வித். இப்போ அம்மா ஒரு காலத்தில் சமைப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்போம், தட்டை வச்சுட்டு உட்காந்துருப்போம், அம்மா அப்படின்னு உட்காந்துருப்போம். அம்மா ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு தோசையை கொண்டு வந்து போட போகிறான்னு நினச்சிருப்போம். அதுக்கப்புறம் டிவி வந்து நம்மளை வந்து, அதாவது நம்ம பார்வையை பேன் பண்ணி ஒரு இடத்துல பார்க்க வச்சிருச்சு. நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஒரு சின்ன டிவைஸில். இப்போ பாருங்கள், எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா ஒரு சின்ன அந்த செல்லை கொடுத்துறாங்க. அந்த குழந்தை அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறான். நாங்கள்லாம் சின்ன வயசில் வந்து வீட்டை விட்டு வெளியே அப்படியே 10 அடி 20 அடி 1 கிலோமீட்டர் அப்படியே வெளியே போயிடுவோம். தவறும்போது 5 அடி பார்ப்பாங்க, நடக்கும்போது ஒரு 500 மீட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா வளர்ந்த பிறகு அப்படியே 5 கிலோமீட்டர் நாங்கள் போவோம். நாங்கள் போய்கிட்டே இருப்போம் சுற்றி. நம்ம எல்லோரும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி குழந்தைங்க பாருங்கள், வீட்டிலே தான் இருக்கிறாங்க. எங்கேயுமே போனால் தியேட்டரு, இல்லைன்னா பீச்சில் போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பீச்சில் போய் செல்ஃபி தான் எடுக்கிறாங்க. ரொம்ப பரிதாபம். நான் வந்து லூவர் போயிட்டு நான் வந்து மோனாலிசா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் இருந்தாங்க.
அவங்க மோனாலிசா ஓவியத்தை பார்க்கல. இங்கேருந்து போயிட்டு ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு ஃப்ரான்ஸில் போயிட்டு ஒரு மோனாலிசா போன பல பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் மோனாலிசாவுக்கு வந்து தங்களுடைய புட்டங்களை காட்டிக்கிட்டு அவங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. மோனாலிசா எல்லாருடைய புட்டங்களையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே அதே சிரிப்போட, அப்படியே புன்னகையோட இவங்க எல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க. மோனாலிசாவை பார்க்கவே இல்லை. கடைசியில் நான் எல்லோரும் ஒதுக்கி நான் ஒரு மணி நேரம் அந்த மோனாலிசா அந்த கிளவியை பார்த்துட்டு அப்படியே வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து யூ கான்ட் ஹெல்ப் இட். But very few people, they understand this delusion. This is a delusion actually. It's a delusion, illusion. Yes. So அதுலேருந்து வீக்கெண்ட் அது நம்ம யோசிச்சோம்னா வந்துடும். படிப்பு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. நல்ல ஃப்ரெண்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்ல ஃப்ரெண்டை பேசும்போது செல் பேசிட்டே இருப்பீங்களா? அதனால கிடையாது. அதே தான் அந்த காதல் ஆயிடுது. அதனால் வந்து எப்படின்னா வந்து இந்த மாதிரி எந்த ஒரு வேல்யூஸுமே லைஃப்பில் நம்ம யோசிக்காமல் இல்லைன்னா அது டக்குன்னு உடனே ஒரு பெண்ணை காதலிக்கும் போது உடனே ஐ லவ் யூ, ஐ திங்க் ஐ மீன் லவ் ஒன்று. இது என்ன அது புரியவே இல்லைன்னு இவர் நினைக்கிறாராம். அந்த உன் மேலே நான் காதலிக்க நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு பெண்ணோட காதல் வைப்பட்டால் ஃபால் இன் லவ்ன்றான். கீழே உடஞ்சி விழுதல், காலெல்லாம் உடஞ்சி போய் கீழே விழுந்துடும். ஸோ ஐ திங்க் ஐ மீன் லவ் ஆன் யூ. உடனே ஐ திங்க் ஸோ, ஐ டூ திங்க் ஸோ அப்படின்ற அவடிக்கிறான். எனக்கு புரியலை. இப்போ இந்த மொழியில் இப்போ ஒரு 3 வார்த்தைக்குள்ளே அதுக்குள்ளேயும் சில ஈமோஜிஸ்லாம் போட்டு அடிக்கிறதுல என்ன நீங்கள் லைஃப்பை நீங்கள் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஈமோஜி என்னுடைய லைஃப்பை என்னுடைய அழகை சொல்லுமா? இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுகிறான்னு வச்சுங்களேன், நான் என்ன சொல்லுவேன்? அப்படி நான் முட்டிக்கால் போட்டு என்ன பண்ணுவேன், காலை தொட்டு கும்பிட்டுருவேன் ஆக்சுவலாக. இப்போ நான் ஒரு ஈமோஜி அனுப்புகிறேன் பியூட்டிஃபுல் அப்படின்னு, அது ஈமோஜி அடங்குமா என்ன? அதுவும் வந்து ஸ்டாக் இமோஜிஸ். வி டோன்ட் கிரியேட் இமோஜிஸ் ஆர் கிரியேட்டட் பை ஒன் கம்பெனி. அதை வந்து நம்ம வாங்கிப்போம். அதை வந்து ஒரு செல் கம்பெனி வாங்கி அது ஈமோஜி போடுது. அந்த ஈமோஜியை நம்ம அனுப்புகிறோம். அப்போ அது ஈமோஜி ஒரு 4 நாளில் வந்து அது ஒரு பெரிய பசிலாக இருக்கும். இந்த இமோஜிக்கு என்ன மீனிங், அந்த இமோஜிக்கு பயங்கர போர் ஆக்சுவலி. ஸோ இந்த குழந்தைகள் இப்படி தான் இருக்கிறாங்க. இது வந்து ஆனால் எனக்கு என்னமோ டீப் டவுன் இன்டெலிஜென்ஸ் குறையவே இல்லை. இன்டெலிஜென்ஸ் வேகமாக இருக்குது. ஆனால் வந்து பார்க்குற பார்வை இது அப்பா அம்மா சொல்லித்தரணும். இதை நல்ல ஃப்ரெண்ட்ஸு சொல்லித்தரணும், ஆர்டிகுலேட் பண்ணணும். இது என்ன ப்ராப்ளம் இது. I think that சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.